நெட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நல்ல ஆதரவு கொடுங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு பிறவியினுடைய கர்மயோக கணக்குகளை, ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு பிறவியின் கர்ம கணக்குகளை பிரம்மனால் கணிக்கப்பட்டு கணக்குகள் எழுதப்பட்டு அவர் ஏட்டில் எழுதப்படுகிறது. ஆக இப்படி ஒவ்வொரு பிறவியிலும் எழுதப்பட்ட கர்மாவின் கணக்குகள் இந்த பிறவியில் வாங்கி வந்த கர்மாவின் பலன்களையும் பரிகாரங்களையும் பிரம்மனால் எழுதப்பட்டதான் உங்கள் தலையெழுத்து. ஆக இப்பிறவியின் முழு யோகங்களை பிரம்மனால் எழுதப்பட்டது. அதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஒரு ஜோதிடத்தின் பலன், ஒரு ஜோதிடராகிய நான் சொல்லக்கூடிய பலன் சரியாக நடக்கவில்லை என்றால், ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் சொல்லக்கூடிய ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இங்கே பிரம்மாவின் கணக்குப்படி உங்கள் கர்மாவின் யோக பலன்களை, மறைந்த யோக பலன்கள், மறைந்த கர்மாவை கணக்கீடு செய்து உங்களுக்கு பலன்கள் வழங்கப்படுகின்றன. ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக பிரம்மன் படைக்கப்பட்ட உங்கள் தலையெழுத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதம் பஞ்சம கிரகங்கள், 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமா பாதகமா என்ன செய்ய போகின்றது என்பதை, இந்த 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய யோகத்தை இந்த மார்ச் மாத பலன்களாக பார்க்க போகின்றோம். சரிங்களா? ஆக இது ஒரு பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா அதுதான் உங்களுடைய கர்மா, அதுதான் பிரம்மன் எழுதிய கர்மா. அதை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்போ எல்லா ராசிக்குமே அந்த பஞ்சம கிரகங்களுடைய யோக சக்தி மார்ச் மாத பலன்களாக 5 கிரகங்கள் சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ச் மாத பலன்களை பார்ப்போம். மீனம், காலபுருஷ தத்துவத்திற்கு 12ஆம் இடம் மீனம். இந்த 12ஆம் இடத்திற்கு, அதாவது 12ஆம் இடமான காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடமான மீனராசிக்கு 12ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கை. 12ஆம் இடம் அப்படின்னு என்னங்க? தூக்கம், கனவு, நிம்மதி, நோய் நொடி. அப்ப இது எல்லாம் இருக்காது. நிம்மதியை, நல்ல நிம்மதி, அதாவது நிம்மதியா இருப்பாங்க. நிம்மதி, தூக்கம், நல்ல தூக்கம் எப்படி வரும்? நினைச்சது போல நடந்தா தான் வரும். கனவுல நினைக்கிறது நடக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். தூங்குறது, கனவு காண்றது, சுகமா தூங்குறது. நல்லா கவனிங்க. இப்ப இந்த 12ஆம் இடம் என்பது சொத்துக்கள், அதாவது நல்ல சொத்துக்களோடு தூங்கக்கூடிய இடம் தான் 12ஆம் இடம். அப்ப கண்டிப்பா அதெல்லாம் கொடுக்கும். எங்க பிரச்சனை, எங்க மைனஸ்? கணவன் மனைவி வாழ்க்கை, அதுலதான் மைனஸ். புரிஞ்சுட்டீங்களா? அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போதான். வேற என்ன, அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய ஜென்மச்சனி. இப்ப 5 கிரக சேர்க்கையில சனி பகவான் ஜென்மச்சனியாக மாறுறார் உங்களுக்கு இந்த 6/3/2026. ஆக இந்த பஞ்சம கிரகங்களில் சூரியன் வலிமையா இருக்கிறார், அதிகாரத்துவம், இந்த பதவி.
அதிகாரத்துவம் அந்த பதவி, அரசியல் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி, 6ஆம் இடம் பதவி யோகம். அடுத்து புதன் உங்களுக்கு 4ஆம் அதிபதியாக 4 7க்குரியவனாகி, அதாவது ஒரு கணவன் மனைவியில் யாருக்கா ஒருத்தர் இடமாற்றம் சந்தோஷமாக ஏற்றுக்குங்க, இடமாற்றம் வரும். கணவன் மனைவியில் பிரச்சனை தான், உத்தியோக ரீதியாக ஒரு பிரிவு, சந்தோஷம், நிம்மதி. அதான் நிம்மதியை கொடுக்குற இடத்துல உட்காந்துருக்கு. பிரச்சனை விலகுது, நிம்மதி கிடைக்குது. புரிஞ்சுட்டீங்களா? சரி. அடுத்து சுக்கிரன் உங்களுக்கு 3 8க்குரியவர், கலசர ஸ்தானாதி, அவரும் 12ல் மறைகிறார். அப்போ வந்து கணவன் மனைவியில் உத்தியோக ரீதியாக ஒரு பிரிவு இருக்கு, உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கு. தப்பா சொல்ல, உண்மையை சொல்றேன். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து சனி பகவான் ஆட்சி பெறுகின்ற இடம். அப்போ சனி பகவான் 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்றா சொத்துக்கள் சேரும், நிம்மதி கிடைக்கும். அவரே வந்து உங்களுக்கு 6/3/2026 பெயர்ச்சி அடைந்து ஜென்மச்சனியாக மாறுறாரு. அப்போ ஜென்மச்சனியும் சேர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கும். 180 டிகிரி 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத பிரிவுகள், ஒரு மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள், கூட்டு பார்ட்னர்ஷிப்பு, இதிலெல்லாம் ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 5 அடுத்து செவ்வாய் வந்து உங்களுக்கு 2 9க்குரியவர். அதாவது ஒரு வியாபாரத்துக்குரியவன், வருமானத்துக்குரியவன், வேலை வாய்ப்புக்குரியவன், அவரை 9ஆம் அதிபதியாகி 12ஆம் இடத்திற்கு. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே தான், ஊர் விட்டு ஊர், தேசம் விட்டு தேசம், மாநிலம் விட்டு மாநிலம், ஒரு உத்தியோகம் வரும், கண்டிப்பாக போயிங்க. அப்போ நிம்மதியாக இருப்பீங்க, சூப்பராக இருக்கு, லைஃப் பிரமாதமாக இருக்கும். ஏன்னா ராகு அங்கே வந்திருக்காரு அவரும். அப்போ அவரும் ஒரு பிரம்மாண்டமான வெளிநாட்டில், வெளியூரில், வெளிமாநிலத்தில் இந்த மாதிரி நான் தொழிலை ஏற்படுத்துறேன், உங்கள் பிரச்சனைகளாக இருக்குது, நீங்கள் வெளியூரில் போய், வெளிமாநிலத்தில் போய், வெளிநாட்டில் போய் நிம்மதியாக இருங்கன்னு ராகு அங்கே இருக்காரு, அவரும் அர்த்தம் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் ஒரு இடம் மாற்றத்தால் உங்கள் வாழ்க்கை மாறும், நிம்மதி, சந்தோஷம் உறுதியாக கிடைக்கும். இந்த பஞ்சம கிரகங்கள் 5 கிரக சேர்க்கையால் ஒரு நல்ல மாற்றம் உறுதியாக ஏற்படும். சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். கண்டிப்பா இது வந்து பொது பலன். உங்கள் தனிப்பட்ட கர்மா என்ன சொல்லுது அப்படின்றத உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை தான் பார்த்துக்கணும். கீழே நம்பர் இருக்குது, நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா?